Taste the Daily. வணக்கம் அருண். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஓடாக்கண்ணலூர், வெள்ளியக்குடி, சக்தி விளாகம், பரதூர் தெற்கு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் விவசாயிகள் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் சம்பா நடவு பயிர் செய்திருந்தனர். கடந்த 2 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் இந்த வயல்களில் மழைநீர் தேங்கியிருந்து நடவு செய்துள்ள இளம் நடவு பயிர்களை பாதிப்புக்கு உள்ளாக்கியுள்ளது. இந்த தண்ணீர் தொடர்ந்து இருக்குமானால் இந்த பயிர்கள் அனைத்துமே அழுகி வேர்கள் திரும்பவும் மறுபயிர் செய்ய முடியாத அளவிற்கு சென்றுவிடும். இதனால் இப்பகுதிகளில் உள்ள ஓடைகளை தூர்வாரி தர வேண்டும் என மழைக்காலம் துவங்குவதற்கு முன்பே இருந்தே விடியா அரசின் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் இப்பகுதி விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து போராடி வருகின்றனர். ஆனாலும் அவ்வப்போது அதிகாரிகள் வந்து ஆகாய தாமரைகளை அகற்றுகிறோம் என்ற பெயரில் போட்டோ ஷூட் மட்டும் நடத்தி செல்வதாக குற்றச்சாட்டு வைக்கின்றனர். தற்போது தேங்கியுள்ள இந்த மழைநீரானது வடிவதற்கு மிக சரியாக சொல்ல வேண்டுமென்றால் 10 நாட்களுக்கு மேலாகும் எனவும் அதற்கு பிறகுதான் வடிய ஆகும் எனவும் சொல்கிறேன். ஏனெனில் தொடர்ந்து மழை பெய்வதால் இது இப்படியே இருந்தால் காப்பாற்ற முடியாத நிலைக்கு சென்றுவிடும் என்று அவர்கள் குறிப்பிட்டு வருகின்றனர். மேலும் வடிகால் வாய்க்கால்களை தூர்வாருகிறோம் என்ற பெயரில் பல கோடி ரூபாய்களை ஒதுக்கி ஏப்பமிட்டு விட்டதாக இந்த விடிய அரசுக்கு விவசாயிகள் கடுமையான குற்றச்சாட்டை வைத்து வருகின்றனர். இந்த அரசுக்கு இந்த வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தக்க பாடம் புகட்டுவோம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டு வருகின்றனர். மேலும் கடந்த அதிமுக ஆட்சியில் குடிமராமத்து பணிகளை மேற்கொண்டு விவசாயிகள் பருவமழை காலம் துவங்குவதற்கு முன்னே மழைநீர் வடிகால்களை செம்மையாக சீர்படுத்தி கொடுத்த அரசு எனவும் அதிமுக அரசுக்கு கடந்த அரசுக்கு விவசாயிகள் பாராட்டும் தெரிவித்து வருகின்றனர். அருண்.